ஓம் ஸ்ரீ சந்தன மகாலிங்கமே போற்றி போற்றி. எழில் ரூபம் என்பது சிந்தையினை மயக்க வல்லது. ரூபம் அற்ற தன்மையோ சிந்தனையை மாய்க்க வல்லது. ரூபம் தன்னை ஏற்று அபிஷேகித்து ஆராதித்து மலர் மாலைகள் சூட்டி மகிழ்வது அறிவிற்கும் சிந்தனைக்குமான விருந்து. அகம் மலர்ந்தால் வெற்றிடமும் சிந்தனை அற்ற தன்மையுமே இறைவனுக்கு விருந்து. சந்தனமாய் குளிர்ந்து நிற்கும் யாம் ஏன் மானுடர்களுக்கு அருவாய் இன்றி வெற்றிடமாகவும் இன்றி உருவாய் அருள்பாலிக்கின்றோம் என்பதனையும் சிந்திக்க வேண்டும். மாயை எனும் உலகினில் சிந்தனையை திசை திருப்ப எண்ணற்ற நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஐம்புலன்களையும் 5 திசைகளில் ஈர்க்கும் வண்ணம் மாய சக்தி விரிந்தாடும். எனினும் அதனை மயக்கி மாயையிலிருந்து விடுபட வேண்டும் எனில் முதலில் சிந்தனை குவிக்கும் சிவ பூஜைகள் அவசியமாகின்றது. பூஜித்து அலங்கரித்து எமை ஏற்கும் மனிதர்கள் சிந்தனையின் பால் ஒருமிக்க வேண்டும் என்பதற்கே உருவ வழிபாடுகள் உருவாக்கப்பட்டன. எனினும் அடங்கும் சிந்தனை அற்றுப்போக வேண்டும் எனில் மனிதர்கள் சிவனை ஆழமாய் அகத்தினில் தியானிக்க வேண்டும். எந்த ஒரு புனித தலத்தினிலும் ஆழமாய் பூஜைகள் நிகழ்கின்ற தருணத்தில் விழிகளை விரித்தால் மனம் குவியும். விழிகளை குவித்தால் அகம் மலரும். அன்புசார் மானுடர்களே, அகத்தினை மலர்த்துங்கள். புறத்தினில் நிகழ்வது நிகழட்டும். பூஜிப்பவர்கள் பூஜிக்கட்டும். பூஜித்து முடித்தவர்கள் அகம் மலர காண வேண்டும். அகமாகிய அருவத்தில் ஆழமாய் சிந்தனையை விதையுங்கள். விழிகளை மூடிய நிலையில் முதலில் ஆழமாய் உள் தோன்றும் இருளை கண்ணுற்று பின்னர் தோன்றும் ஒளியினை உணர்வது ஒன்றே முறைமையாகும். ஏகனாய் விளங்கும் இறைவனை பூஜிப்பதற்கு உருவம் அவசியமே. எதற்கும் ஓர் எல்லை உண்டு என்றே அனைவரும் உணர வேண்டும். வாழ்நாளின் எல்லை வரை உருவ வழிபாடு புரிபவர்கள் மனமானது செம்மை உறவில்லை என்பதனையே உணர்ந்திருப்பர். அருவமாய் திகழும் ஆற்றலை உணர்வதொன்றே மேல் நோக்கிய சிந்தனையாகும். புவியின் சக்தி நிலைகளிலிருந்து விடுபட அனைவரும் அகமாய் பூஜியுங்கள். அருவ சக்தியை பூஜியுங்கள். அனைத்து மானுடர்களுக்கும் மகாலிங்க ஸ்வரூபனாய் விளங்கும் யாம் நல்வாக்குரைத்திடுவோம். ஏனெனில் மனிதர்கள் தங்களது உள் ஒளியினை தரிசித்த பின்னரே விட்டு விடுதலையாகவும் இயலும். சதுரகிரி எனும் மலையின் உச்சத்தில் வீற்று அருள் புரியும் சிவத்துளியாகிய யாம் மானுடர்களுக்கு உணர்த்த முற்படுவதனை உணருங்கள். ஆலயங்களுக்கு சென்று இறைவனின் முன் அமர்ந்து முதலில் உருவ தரிசனம் கண்டு பின்னர் விழிகளை மூடிய நிலையில் அருவ தரிசனம் காணுங்கள். முதலில் எதிர் தோன்றிய இறைவனின் உருவம் சித்திக்கும். பின்னர் மெல்ல மெல்ல இருளே சூழும். ஆழமாய் கண்டுணர இறுதியில் ஓர் மையப்புள்ளியாய் ஒளியானது தோன்றும். ஆழமாய் மிக மிக ஆழமாய் கண்டுணர ஒளியானது பெருகும். அவ்வொளியின் பெருக்கமே விண்ணேற்றவும் உதவிடும்.
அன்பு எனும் அருட்கடலில் ஆழ்ந்துள்ள மானுட ஆன்மாக்கள் உணர்ந்திட வேண்டிய சத்தியம் என்பது விட்டு விடுதலையாக வேண்டும் என்ற அதி உத்தம கருத்தினையே. மானுடம் தழைக்க வேண்டும் எனில் புதியதாக உதித்து வாழத் துடிக்கும் ஆன்மாக்களுக்கு இடமளித்து வாழ்ந்து களைத்த ஆன்மாக்கள் விண்ணேறிவிடல் வேண்டும். ஒரு மனிதன் புவியினில் மாத்திரமே சக்தி நிலைகளினால் ஈர்க்கப்பட்டு கட்டுறுகின்றான். இதனை கடந்து விட்டால் எந்த ஒரு உலகத்திற்கும் பயணிக்கலாம். கட்டுகள் எனும் ஈர்ப்பு விசையினில் ஆட்படாது பயணித்து கொண்டே இருக்கலாம். ஒரு மானுட ஆன்மாவினை ஈர்த்து சிறைப்படுத்தும் சக்தி என்பது உயிர் எனும் ஆதிசக்தியின் ஆற்றலுக்கே உண்டு. சிவனை பணிய பணிய சக்தியினால் தனது கட்டுகளை நிலைத்திருக்க இயலாது. உடன் விடுபடும் ஆன்ம சக்தியே இறுதியான உறுதி நிலையாகும். சிவனை நாடியே பூஜிக்கும் ஆன்மாக்கள் மாத்திரமே சக்தி நிலைகளிலிருந்து விடுபட இயலும். காலம் என்பது பெருத்த மாற்றங்களை சந்திக்கின்றது. யுகமாற்றம் என்பது மானுட குலத்திற்கு மாத்திரமின்றி இப்பிரபஞ்சத்திற்கே பெரும் ஆற்றல் மாற்றங்களை விளைவிக்கும். புறவாழ்வு சிறக்க வேண்டுமெனில் அகவாழ்வு மலர வேண்டும். அகத்தினில் இருளை நீக்கி ஒளியினை பெருக்கிட அமைதியாய் தியானியுங்கள். உள்ளே இருள் சூழ்ந்தால் வெளியேயும் புறவாழ்வினில் இன்ப துன்ப நிலைகள் ஆட்கொள்ளும். புறவாழ்வினை சீர்திருத்த இயலாத நிலைக்கு கலி ஆட்கொண்டுள்ளது. எனவே அகவாழ்வினை சீர்திருத்தவே யாம் கோருகின்றோம். அகத்தினை மலர்த்தி ஐம்புலன்களை ஒடுக்கி சிந்தனையை உள்முகமாய் குவித்து ஒளியினை கண்டுணர்ந்து சிந்தனை அற்ற சிவமாய் உருமாறி சூனிய ஆற்றலால் பெரிதும் உயர பூரண ஆசிகள். சந்தன மகாலிங்கம்.